செங்கோட்டையனின் கதையை முடித்து எடப்பாடி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம், ராணுவ கட்டுப்பாடுடன் இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக தேர்தல் ஆணையம் இன்று வரைக்கும் அங்கீகரிக்காமல் இருந்தாலும் கூட அதற்கு ஏகப்பட்ட வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு பின்பு நீ கட்சியிலே வந்தவன், என்னை துரத்தி விட்டு அந்த இடத்திலே நீ எப்படி அமர முடியும்? அதாவது ஒரு காலத்திலே ஓபிஎஸ் நிரந்தரமான பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாருக்கென ஒதுக்கி வைத்திருந்தார். அந்த நேரத்திலே ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு சசிகலா மற்றும் சசிகலா குடும்பத்தினர் தான் காரணம் என பொதுவெளியிலே பேசியது. ஆறுமுக ஆணையத்திடம், அந்த ஆறுமுகசாமி ஆணையத்திடம் அந்த கேள்வி நேரத்தின் போது விசாரணையின் போது பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு மறந்து விட்டது என ஒதுங்கி கொண்டார் நமது ஓபிஎஸ். இப்ப அதே சசிகலா அம்மையாருடன் தான் கூட்டணி வைத்திருக்கிறார் ஓபிஎஸ். அப்போ ஜெயலலிதா அம்மையார் முக்கியமா, அதிமுக முக்கியமா, சசிகலா முக்கியமா என்றால் சசிகலா தான் எனக்கு இந்த நேரத்திலே முக்கியம் எனவும் அவரின் மூலம் அதிமுகவை பிடுங்கி வைத்துக் கொள்ளலாம் எனவும் நமது ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க. அந்த திட்டத்திலே செங்கோட்டையன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு தற்சமயம் அங்கே இருக்கிறார். அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை வரப்போகிறது. செங்கோட்டையனர்கள் அதிமுக இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே மதிப்பு மரியாதையுடன் இருந்தார். இப்போ ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் ஏன் அதிமுகவிற்குள்ளே வர துடிக்கிறார்கள்? ஏன் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க முடியாதா? அவர்களுக்கு செல்வாக்குகள் என்பது இருக்கிறது, தென் மாவட்டம் முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது என சொல்கிறார்கள். ஏன் புதிய கட்சி ஆரம்பிக்கல? அதாவது இங்கே ஓபிஎஸ், சசிகலா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை விட அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அதிகம். அதிமுக தன்னுடன் இருந்தால், அந்த கட்சியில் நாம் இருந்தால் மதிப்பு மரியாதை இருக்கலாம், செல்வாக்குடன் இருக்கலாம், முக்கியமான பொறுப்புகள் இருக்கலாம் என அனைவரும் இருக்காங்க. அதன்படிதான் நமக்கு அதிமுகவிலே பதவிகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. சசிகலாவின் பின்னால் போனால் நமக்கு பதவி கிடைக்கும். சசிகலாவின் பின்னால் அதிமுகவை கொடுத்தால் கண்டிப்பாக சசிகலா நமக்கு பதவிகளை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் தற்சமயம் அங்கே இருக்கிறார். அந்த இணைப்பு என்பது நிரந்தரமாக இணைப்பாக மாறிவிட்டது. அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அந்த வெற்றியின் மூலம் ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இப்ப தற்சமயம் அரசியலில் எப்படி இருக்கிறார்களோ அதே போலத்தான் செங்கோட்டையனுடைய கதையும் முடிய போகிறது அப்படிங்கிற தகவல் தற்போது இணையதளங்களிலே உலா வந்துகிறது. செங்கோட்டையனர்கள் நாம் வெளியே சென்றால் நம்மை பின்பற்றினவர்கள் வெளியே வருவார்கள். அதை பயன்படுத்தி அதிமுக எடப்பாடியை ஓரம் கட்டி சசிகலாவை அமர வைத்து விடலாம், நம்மளுக்கு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் 2026 தேர்தல் முடிந்த பின்புதான் இதற்குரிய முடிவுரை என்பது எழுதப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.